கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரும்பான்மையான தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வேண்டும் என உடன்பிறப்பே வா சந்திப்பின் போது மாவட்ட பொறுப்பாளர் செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. விரிவான தகவல்களை செய்தியாளர் ஜெபசன் வழங்க கேட்போம். ஜெபசன், தகவல்கள் என்ன? உடன்பிறப்பே வா என்ற தலைப்புல திமுக நிர்வாகிகளை அக்கட்சியினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் இன்று சூலூர், கிணத்துக்கடவு மற்றும் வால்பாறை தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து பேசி வருகிறார். இந்த நிலையில்தான் இந்த சூலூர் சட்டமன்ற தொகுதி கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதியாக வருகிறது. கோவை மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த 10 தொகுதிகளில் ஏற்கனவே கடந்த தேர்தலில் 10 தொகுதியும் அதிமுக கூட்டணியை வென்றிருக்கிறது. 9 அதிமுகவும், ஒரே தொகுதியில அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாஜகவும் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த 10 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதியை திமுக கைப்பற்ற வேண்டும் என்று அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாக நியமித்திருக்கப்படக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அத்தோடு அந்த பகுதிக்கு மண்டல பொறுப்பாளராகவும் செந்தில் பாலாஜி செயல்பட்டு வருகிறார். ஆகவே இம்முறை கோவை மாவட்டத்தில் முழுமையாக வெற்றி பெறுவதற்காக என்னென்ன வியூகங்கள் அமைக்க வேண்டும் என்பது தொடர்பாக அமைத்து நிச்சயமாக வெற்றியோடு இங்கு வந்து அறிவாலயத்தில் என்னை சந்திக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தி இருக்கிறார். அத்தோடு எஸ்ஐஆர் பணிகள்ல எவ்வாறு நடைபெறுகிறது, நிர்வாகிகள் முழுமையாக BLO 2க்கள் முழுமையாக செயல்படுகிறார்களா என்பது தொடர்பாகவும் அவர்களிடம் கேட்டறிந்திருக்கிறார். நன்றி ஜெபசன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.